கிச்சாவின் பயணம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மச்சான் ஐ தாட் எனக்கு மலையாளம் தெரியாதுல்ல. ஸோ அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வெந்து தணிந்தது காடு ஜிடி கப்பு அப்படியே ஓடு. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, நான் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாரு. இடியமின் காலையில் மழை வராதுன்னு சொன்னா அப்படி இன்னும் மழை வருது. கூகுள் மாதாஜியோட பேச்சை கேட்டு இங்கே ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே விட்டுருக்கேன். ஏ காக்கா ஷூ ஓரமா போ, ரோட பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்க. பெண்குட்டி அழகாயிட்டு உண்டு, அவளை என்னை கண்டு நானும் அவளை கண்டு அம்மாவும் கண்டு. ஐயோ வெந்து தெரிந்தது காடு, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடு. அடேங்கப்பா காய்ஸ், இங்கே பாருங்க கூகுள் மாதாஜி பேச்ச கேட்டு இங்கே ஒரு குறுக்கு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் சிங்கிளா சுத்துறமேன்னு வருத்தப்படுறீங்களா? குட்டி ராஜா டே ஏடா இப்படி பண்ற, போடா ஓரமா. சற்று முன் கிடைத்த திடுக்கிடும் தகவல். தங்க முறுக்கி பார்க்குறியா? சந்துக்குள்ள சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? நமக்கு இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் ஆட்டோல தூக்கி போட்டு கூட்டிட்டு போகலாம். ஓகே கைஸ், ஹாப்பி தீபாவளி. ஹியூமனிட்டி செத்து போச்சுடா. என்னல ஒயின் ஷாப்ல இவ்வளோ கூட்டம். இன்றுடன் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஎன் தடிசன் பைக்கர் கிச்சா மற்றும் நமது மாஸ்டர் கரண். What's up guys, once again welcome back to my channel. கிச்சாவின் பயணம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஜிடி கப் தாங்க நம்ம போகிறோம். ஸோ இந்த ஜிடி கப் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு கரி மோட்டார்ஸ் இருக்குது இல்லைங்களா, கோயம்புத்தூரில் இருக்கிற ரேஸ் ட்ராக் கரி மோட்டார்ஸ். ஸோ அங்கே தான் நடக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் இல்லை வழக்கம் போல் எல்லா ரயிலும் லேட்டுங்கிற மாதிரி இன்றைக்கும் நான் லேட்டு. என்னன்னா அடுத்து நம்ம மும்பை ட்ரிப் போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான சில பல பெர்மிஷன் பர்ச்சேசிங், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1:30 ஆச்சுங்க. இன்றைக்கி வேறு சண்டே. லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு ஜிடி கப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. பட் வந்துட்டு நம்மளால் போக முடியல. சரி இந்த தடவை நம்ம கண்டிப்பாக போய் என்ன தான் இருக்குது, அங்கேயுமே நாங்கள் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ஆப்வியஸாக இந்த ரயிலில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூட் வருவாங்க, அப்புறம் மச்சான் மணி இருப்பா அப்படி. ஸோ அதுக்கப்புறம் மச்சானோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்னோட பிள்ளைனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் கரண். மாஸ்டர் கரண் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ மாஸ்டர் கரண் என் கூட பிள்ளைனா இருக்கார். ஸோ நாங்களாம் தான் போயிட்டுருக்கோம். மச்சான் வந்துட்டு இப்போ வந்து உக்கடத்தில் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அவங்க போயிட்டு அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு சர்ன்னு கிளம்பிடுறான். மச்சான் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு வெந்து தணிந்தது காடு ஜிடி கப்பு அப்படியே ஓடு அப்படிங்கிற மாதிரி ஓடிட வேண்டியதுதான். கைஸ், சற்று முன் கிடைத்த திடுக்கிடும் தகவல். மச்சான் மணி கால் பண்ணிவிட்டு, மச்சான் நம்ம யூரின் மாதிரி முன்னாடி போகணும், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் முன்னாடி போயிட்டான். ஸோ எனக்கு வந்து வழி தெரியாது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், பட் ஏதோ ஒரு வழி கூகுள் மேப் பண்ணி போயிட்டேன். ஸோ கூகுள் மாதாஜிட்ட தான் இன்றைக்கி நம்ம வழி கேட்டாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு அப்டேட் என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த ரைடு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் தலைவன் ஹார்ட் ரேசர் ஆர்சி சதீஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்துட்டு மும்பை கிளம்பிடுவோம். மும்பை போயிட்டு ஒரு 4 to 5 days ட்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ மும்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆயிடுவோம். ஸோ அது முடிஞ்சாப்பில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைடர் மேனியா கோவா போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டோட ஈவெண்ட். ஸோ அவங்களோட போயிட்டு அங்கே அப்படியே ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரீசெண்டாக இருக்கிற ரைடிங் பிளான்ஸ். ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த ரைடிங் பிளானும் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா பட்ஜெட் இல்லைங்க, காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா பேஷனையும் பேலன்ஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட போதுமான தொகை இல்லாத காரணத்தினால் நான் எனது ரைடை சிறிது தள்ளி வைத்துள்ளேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் தான் இனிமேல் கண்டினியூஸாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த 2 ரைட் முடிச்சதுக்கப்புறம் நான் ரைட் அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன். ஹோல்ட் பண்ணிட்டு சின்ன ரைட் மட்டும் தான் போவோம். அதுக்கப்புறம் தான் பெருசாக ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு ஒன்று அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று இருக்குது. பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்.
விட்டுட்டு போயிட்டாங்க கைஸ். வழி தெரியாதுன்னு சொன்னேன். அப்படியே நீ கூகுள் மாதாஜிட்ட கேட்டு வந்துரு, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டான் வச்சான். கரணே, இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, நான் ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாரு. இதில் செத்த மெண்டை பயிர்களா, என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு? இவ்வளோ பெரிய டிராஃபிக்கு காரணம் இந்த 2 லாரி தான். இல்லே கரணே, இடியவன் காலையில் மழை வராதுன்னு சொன்னா அப்படி என்ன மழை வருது? கைஸ், கூகுள் மாதாஜியோட பேச்சை கேட்டு இங்கே ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே விட்டுருக்கேன். இல்லை என்ன இது முட்டுச்சந்து? இல்லை கரெக்டாக தானே காட்டுது? இல்லை கூகுள் மாதாஜி எனக்கு கரெக்டாக காட்டுறியா இல்லையா? இல்லை எனக்கு ஈவெண்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி நேரத்தில்? தாங்கிடா திட்டா. இல்லை இந்த ரோடு கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல. அடேங்கப்பா கைஸ், இங்கே பாருங்க, கூகுள் மாதாஜி பேச்ச கேட்டு இங்கே ஒரு குறுக்கு சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வழி இருக்கா? இருக்கு, வழி இருக்கு. நம்ம வாகனம் மட்டும் போயிடும். ஏ காக்கா ஷூ போறமா போ, ரோட பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்க. பெண்குட்டி அழகாயிட்டு உண்டு. அவளை என்னை கண்டு, நானும் அவளை கண்டு, அம்மாவும் கண்டு. ஐயோ ஆலன், நம்ம கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோமா? கேப்டன் நீங்க சொல்லணும். அடே ராஜன், ஓரமா போடா. குட்டி ராஜன், அடே குட்டி ராஜா, டே ஏன்டா இப்படி பண்ற? போடா ஓரமா. நானே லேட் ஆயிடுச்சுக்கிட்டு இருக்கேன், ரோட பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லே ஓரமா போலே, இல்லே ஓரமா போ. ஏ காரணே, சந்துக்குள்ள சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? இடதுனா லெஃப்ட் தானே? இது இடது, அது வலது, அப்ப லெஃப்ட் தான். என்னல ஒயின் ஷாப்ல இவ்வளோ கூட்டம்? ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல்ல. ஆனா பொறுமையா வாடா. ஏன்னாலும் நானே எல்போடு, எனக்கே ஓட்ட தெரியாது. என் வழி தண்ணி வழி. கரண், அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் சிங்கிளா சுத்துறமேன்னு வருத்தப்படுறீங்களா? 10 எனக்கு ஒரு நம்பர் கொடுறா. நமக்கு இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் ஆட்டோல தூக்கி போட்டு கூட்டிட்டு போகலாம். கைஸ், ஒரு வழியாக கரிமோட்டார்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் போகிறோம். போயிட்டு எப்படி நமக்கு வண்டி தர மாட்டாங்க ஓட்டுறதுக்கு, சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆயிடலாம். டூடு, நான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கேன். நான் என்ட்ரன்ஸ்குள்ள இருக்கேன். என்ட்ரன்ஸ்குள்ள தான் இருக்கீங்களா? நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு 60 மட்டும் என்றீங்களா? ஐ ஆம் கமிங். சாரிங்க, வழி மறந்துட்டேன், ஒரு அவசரத்தில் போயிட்டேன். ஐயோ, இங்கே வர நமக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காண்டா. கைஸ், ஒரு வழியா கரி மோட்டார்ஸ்க்கு வந்துட்டோம். ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த ஜிடி கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்ட் ஜிடி வந்து தார மாதிரி பயங்கரமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வைசர்ஸ் மாற்றிருக்காங்க ஸ்டாக்கை விட, ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்லிப் ஆன் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார்ஸ் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமே மாற்றிருக்காங்க. கிருட்டுன்னு இருக்குது. இந்த வண்டியோட ஃபுட் ரெஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ ஃபுட் ரெஸ்ட் அப்படியே மாற்றிட்டாங்க. என்னென்னா ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கும், ஸோ இதில் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. வாங்க இந்த வண்டியில் ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். வாவ் கைஸ், சீரியஸாக பொசிஷன் வேற மாதிரி இருக்குது. ட்ராக்லலாம் போகும்போது நான்லாம் போனேன்னா கிருட்டுன்னு படுத்துகிட்டே போவேன் இந்த வண்டியிலலாம். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், ஹாப்பி தீபாவளி. போதும், பயமாக இருக்கு. 100 ரூபாயா? காசு இல்லை. Guys, we found clutchless. Bro, hi. I used to watch all your videos. மச்சா, I thought you எனக்கு மலையாளம் தெரியாதுல்ல, so okay. TN37 biker.
கிச்சா யூடியூபர் யூடியூபர் ரெக்கார்டிங் good. Even I was late for this track, so I just saw you there from very nice macha. So you used to come here, right? Every time you used to come. போலாமா இல்லை இங்கே இருந்துக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க. ஆக்சுவலாக சம்பவம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஜிடிக்கு எப்போ பார்க்கல. டூட் வெந்து தெரிந்தது காடு, வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடு. என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிடிக்கு இப்போ வந்து நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தோம். ஸோ ஆக்சுவலாக காலையில் ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ 2 பேட்சோட வீடியோவும் நம்மளால் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் லைக் மற்ற ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ குபி ரெடியாக அந்த ஈவெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஹியூமனிட்டியா யாருங்க இவன்? டே போகிற வண்டிக்கு எதுக்குடா ஹியூமனிட்டி பண்ணுற? டே தேங்கா கைஸ், பின்னாடி இருந்து ஒருத்தன் உழப்புறான். ஹியூமனிட்டி செத்து போச்சுடா. தங்க முறுக்கி பார்க்குறியா? இங்கே முறுக்கு. ஆக்சுவலாக அந்த மாதிரி நாங்களே வந்து லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா ரேசஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரி குபி ரெடியாக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு தெரிகிறதாங்க பிளான். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சைனிங் ஆஃப் 1037 பேக்கர். கேட்ச் யூ அகைன் நெக்ஸ்ட் vlog. இன்றுடன் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா மற்றும் நமது மாஸ்டர் கரர்.